அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம் என்ற தொடர் காணொலியில் இது பாகம் 23. மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய ஒரு அறிவுரை. அதாவது, முகமதே, இதை நோக்கி மக்களை அழைப்பீராக, உமக்கு கட்டளையிட்டவாறு நிலைத்திருப்பீராக, அவர்களின் மன இச்சைகளை நீர் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் அருளிய வேதத்தை நம்பினேன், உங்களுக்கிடையே நீதியாய் நடக்க கட்டளையிடப்பட்டுள்ளேன். அல்லாஹுவே எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனுமாவார். எங்கள் செயல்கள் எங்களுக்கு, உங்கள் செயல்கள் உங்களுக்கு, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே எந்த தர்க்கமும் இனி இல்லை. அல்லாஹ் மறுமையை நம்மை ஒன்று திரட்டுவான், அவனிடமே திரும்பி செல்லுதல் உள்ளது என்று கூறுவீராக. இஸ்லாத்தை ஏற்றதன் மூலம் முஸ்லிம்களால் அல்லாஹ்வுக்கு பதிலளிக்கப்பட்ட பின் அவன் விஷயத்தில் யார் தர்க்கம் செய்கிறார்களோ அவர்களின் தர்க்கம் அவர்களது இறைவனிடம் செல்லுபடி ஆகாது. அவர்கள் மீது கோபமும் உள்ளது, கடுமையான வேதனையும் உண்டு. அல்லாஹ்வே உண்மையை உள்ளடக்கிய இந்த வேதத்தையும் தராசையும் அருளினான். யுகமுடிவு நேரம் அருகில் இருக்கக்கூடும் என்பது உமக்கு எப்படி தெரியும்? அதை நம்பாதோர் அவசரப்படுகிறார்கள், நம்பிக்கை கொண்டோர் அதை பற்றி அஞ்சுகிறார்கள். அது உண்மை என்று அறிகிறார்கள், கவனத்தில் கொள்க. யுகமுடிவு நேரம் குறித்த தர்க்கம் செய்வோர் தூரமான வழிகேட்டில் உள்ளனர் என்ற 42வது அத்தியாயம் 15, 16, 17, 18 ஆகிய 4 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மேலும் மூசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி ஆகியோர் சமுதாயத்தில் வாழ்ந்த ஹஜரத்துமார்கள் தான் மக்களின் பொருட்களை மார்க்கத்தின் பெயரால் அநியாயமாக சாப்பிட்டனர் என்று அல்லாஹ் கூறுகிறான், நான் சொல்லலை. தங்களை நாடி வரும் மக்களிடமிருந்து பணத்தை வாங்கி ஆறாமாக சாப்பிடுவது. அதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடியது என்ன? அக்பார் என்றால் யூத குருமார்கள், ருஹ்பான்கள் என்றால் கிறிஸ்தவ மத குருமார்கள். இப்போது பொதுவாக நம்முடைய ஹஜரத்துமார்கள் போன்ற பணத்தையும் வாங்கி கொண்டு மார்க்கத்தில் தவறான வடிகளைகளையும் கற்றுக் கொடுத்தனர். நம்பிக்கை கொண்டோரே மத குருமார்களிலும் பாதிரிகளிலும் அதிகமானோர் மக்களின் செல்வங்களை தவறான முறையில் உண்ணுகின்றனர், அல்லாஹ்வின் வழியை விட்டு மக்களை தடுக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மன இச்சைகளை பின்பற்றக்கூடாது. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை மார்க்கம் என்று நமக்கு அறிவித்து கொடுக்கிறார்களோ அதுக்கு முழுமையாக நாம் கட்டுப்பட்டு அதை தான் நாம் செயல்படுத்த வேண்டும்.